வறுமை மற்றும் ஏழ்மையால் வாடும் குடும்பத்தை சந்தித்து அவர்கள் தொழில் தொடங்குவதற்காக உதவித்தொகையை ரஷ்ய அரசு பல்கலைக்கழக மருத்துவ தேர்வுக்குழு இயக்குனர் நஜ்ருல் அமீன் வழங்கினார். தமிழகத்தில் ஏழ்மை வறுமையை ஒழிக்கும் நோக்கில் ரஷ்ய அரசு பல்கலைக்கழக மருத்துவ தேர்வுக்குழுவின் இயக்குனரும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் ஆதரவாளருமான அமீர்கானின் மகன் நஜ்ருல் அமீன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தினந்தோறும் வழங்கி வருகிறார். குறிப்பாக மாணவர்களை மருத்துவர்களாக மாற்றுவது மட்டுமில்லாமல் ஏழை எளிய குழந்தைகள் மற்றும் வயதில் முதியவர்களுக்கு இலவச சிகிச்சையும் மேற்கொண்டு வருகிறார். தற்போது வரை ஆயிரக்கணக்கான மாணவர்களை மருத்துவர்களாக மாற்றியுள்ள அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஏழை குழந்தைகளை கண்டறிந்து வீடு தேடி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதன்படி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஏழை தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை நஜ்ருல் அமீன் வழங்கினார். மேலும் பட்டினப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கர் கவிதா குடும்பத்தினரை நேரில் சந்தித்த அவர் அவர்கள் தொழில் தொடங்க உதவித்தொகை வழங்கினார். மேலும் அவர்களுடைய இரு குழந்தைகளுக்கும் உடல்நலவு குறைவு இருப்பதால் அந்த இரு குழந்தைகளும் இலவசமாக ரஷ்யாவில் உள்ள பெரிய மருத்துவமனைகளில் சிகிச்சை செலவையும் நஜ்ருல் அமீன் ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வதாக உறுதியளித்தார். அது மட்டுமல்லாமல் அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கோடை காலத்தை முன்னிட்டு குளிர்பானங்களையும் நஜ்ருல் அமீன் வழங்கினார்.